கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். தேவன் நம்மோட பேசுவாராக. அதற்கு முன்பதாக நாம் யாவரும் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளுக்காக அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களோட பேசுங்கப்பா. நீர் நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை போதித்து ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று என் தேவன் திருவசனத்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்படுகிறார். என் மீட்பரும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் அவருடைய ஜனங்களை பார்த்து, தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், அதாவது உனக்கு நீயே கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்திலே உனக்கு சமாதானம் உண்டு, என்னிடத்தில் உனக்கு நிம்மதி உண்டு, என்னிடத்தில் உனக்கு விடுதலை உண்டு, என்னிடத்தில் உனக்கு ஆறுதல் உண்டு, உனக்கு வேண்டிய சகல ஆமென் தேவ கிருபைகளும் என்னிடத்தில் உண்டு என்று தேவன் இந்த வேளையிலே நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது ஏதோ இந்த நாட்களில் இருக்கின்ற அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்கிற இஸ்ரவேல் மக்களை குறித்து பேசப்படவில்லை. பிரியமான பிள்ளைகளே, அன்றைக்கு அவர்களுக்கு நிகழ்ந்தது. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேதம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. கடைசி நாட்களில் இருக்கிற நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய். இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு கேடுண்டாக்கி கொள்கிறதை பார்க்கிறோம், தீமை செய்து கொள்கிறதை பார்க்கிறோம், தீங்குகள் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எவர்களாலோ மற்றவர்களால் அல்ல, ஆனால் தங்களுக்கு தாங்களே கெடுத்து கொண்டு கெட்டு போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கு அநேகருடைய சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் கெட்டு போக காரணம் என்ன? மன அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன? அநேகர் தங்கள் கண் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் போய்கொண்டு தங்களுக்கு தாங்களே கேடுண்டாக்கி கொள்கிறதை பார்க்கிறோம். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்ல பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனம். ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள், குற்றுயிராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது, என்றாலும் தேவன் அதை குற்றமாக அவர்கள் மேல் சுமத்துகிறதில்லை. அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார், அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேகர் பலவிதமான தீமையான காரியங்களினாலே, பொல்லாத காரியங்களினாலே தாங்களே கேடுண்டாக்கி கொண்டு குற்றுயிராய் கிடக்கிறவர்களை போல, குற்றுயிர் என்று சொல்லும் பொழுது ஆல்மோஸ்ட் ஹாஃப் டெட், ஆமென், தங்கள் வாழ்க்கையிலே பாதி செத்தவர்களை போல இன்னும் கொஞ்ச காலம் தான் வாழக்கூடிய சூழ்நிலைகள். ஆம், தேவன் அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த பூரண வாழ்க்கையில இவர்கள் பாதி மட்டுமே அடையக்கூடியவர்களாய், பாதி நாள் மட்டும் பாதி வருடங்கள் மட்டும் வாழக்கூடியவர்களாய் காணப்படுகிறார். தேவன் 100 வயது என்று சொன்னால் இவர்கள் 60 வயது 70 வயதிற்குள்ளாக அல்லது 50 வயதிற்குள்ளாக தங்களை தாங்கள் மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது,
ஊரில் மனுஷர் எல்லோரும் தவிக்கிறார்கள். இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான இக்கட்டுகளிலும் இன்னல்களிலும் குற்றங்களிலும் அகப்பட்டவர்களாய் தங்களை விடுதலையாக்குபவர் யார், யார் என்னை விடுதலையாக்குவான் என்று சொல்லிக்கொண்டு ஆமேன் வேதனையோடு கூட தவிக்கிற கூட்டத்தை இந்நாட்களிலே நம்மாலே பார்க்க முடியும். பெரியமானதோட பிள்ளைகளே, இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள், அதாவது குற்றுயிராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நிறைய பேர் மரண படுக்கையில மரண தருவாயில் இருக்கிறதை பார்க்கிறோம். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். நன்றாய் வாழ வேண்டியவர்கள், சுகமாய் வாழ வேண்டியவர்கள், சமாதானத்தோடு வாழ வேண்டியவர்கள், நிம்மதியாய் வாழ வேண்டியவர்கள் வியாதிப்பட்டு பலவீனங்கள் பட்டு பலவிதமான பிரச்சனைகளிலே சிக்கொண்டு பலவிதமான இக்கட்டுகளிலே மாட்டிக்கொண்டவர்களாக ஆமென் குற்றுயிராய் கிடக்கிறவர்களை போல அவருடைய ஆத்துமாக்கள், இன்றைக்கு அநேக ஆத்துமாக்கள் இறைவனை நோக்கி, கடவுளை நோக்கி, எங்களை யார் விடுதலையாக்குவார், யார் எங்களுக்கு சுகம் கொடுப்பார் என்று தவிக்கின்ற ஒரு சத்த தேவன் கேட்கிறதாய் சொல்லுகிறார். என்னை கூப்பிடுகிறது என்றாலும் வேதம் சொல்லுகிறது, தேவன் அதை குற்றமாக அவர்கள் மேல் சுமக்கிறதில்லை. தங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக, தங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக, தங்களுக்கு தாங்களே கேடுண்டாக்கி கொண்டது நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர்கள் அகப்பட்டாலும் காணப்பட்டாலும் தேவனோ அவர்களை அது குற்றமாக எண்ணாமல், அது அவர்களுடைய பாவம், தேவன் அது பாவம் என்று சொல்லி சுட்டி காட்டாமல் என்ன செய்கிறாரா, அவர்கள் மேல் அன்பா இருக்கிறார், அவர்கள் மேல் இரக்கமா இருக்கிறார். மேல் வசனத்துல நான் வாசித்தபடி, ஆனாலும் என்னிடத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, ஆமென் விடுதலை உண்டு, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. பிரியமானதோட பிள்ளைகளே, நம் தேவன் அன்பு நிறைந்தவர். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் ஒரு சம்பவத்தினுடைய காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஆமென். எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை, பயங்கரமான ஒரு நிலை. எனக்கு அருமையானதோடு பிள்ளைகளே, ஒரு மனுஷன், ஒரு சகோதரன், வேதம் சொல்லுகிறது, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு அவன் போய் கொண்டிருந்தான். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த பாதையிலே, அந்த வழியிலே சில கள்ளர்கள் அவனை மடக்கி, அந்த கள்ளருடைய கையில் அவன் அகப்பட்டவனாய் அவனை அடித்து காயப்படுத்தி அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து விட்டு, அவன் வஸ்திரங்களை எல்லாம் பறித்து அவனை அடித்து நொறுக்கி, அவன் ரத்தம் சொட்ட சொட்ட அவனை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அவன் உடுத்த உள்ளதெல்லாம் பறித்து கொண்டு, ஆமென். இந்த பரிதாபமான நிலை எதற்காக, எதனால? அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் பயணித்துக் கொண்டிருக்கிறான். எருசலேம் என்பது தேவனுடைய நகரம். எருசலேம் என்பது தேவனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்திய ஒரு நகரம். ஆமென். தேவ ஆலயம் நிறைந்த ஒரு இடம், தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம். நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது எரிகோ நகரம் என்பது தேவனால் சபிக்கப்பட்டதும் தேவனால் அது அழிக்கப்பட்டதுமா இருக்கிறது. எரிகோ சபிக்கப்பட்ட ஜனங்கள், பாவிகள் நிறைந்த ஒரு இடம். தேவ தூதர்களுக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பயங்கரமான கொடூரங்களை செய்யக்கூடியவர்கள் அந்த எரிகோ நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். தேவன் அந்த நகரத்தை அழித்தார். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவன் அந்த நகரத்தை அழித்தார் என்று பார்க்கிறோம். அது சபிக்கப்பட்ட தேசம். அந்த தேசத்திலிருந்து ஒரு பொருள் கூட எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அந்த வழியாய் கடந்து போகும் பொழுது தேவன் கட்டளை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எந்த ஊருக்கு போகக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தாரோ அந்த ஊருக்கு நேராக இவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். இது நிமித்தமாக அந்த எரிகோவுக்குட்பட்ட மக்களோ
அல்லது அந்த கிராமங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அங்க சில கல்லர்கள் அங்க மறைந்திருந்து ஒளித்திருந்து, பெருமானதோட பிள்ளைகளை ஒளிந்திருந்து என்ன செய்றாங்களா, அந்த சகோதரனை பிடித்து வஸ்திரங்களை எல்லாம் உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராக அடித்து விட்டு 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 போகிறார்கள். பயங்கரமான ஒரு சம்பவம். அநேக நேரங்களிலே வேதம் சொல்லுகிறது, எதற்காக நமக்கு இன்றைக்கு காயங்கள், ஏன் நமக்கு கேடு, ஏன் நமக்கு வியாதிகள், எதனாலே நமக்கு வருகிறதான சாபக்கேடுகள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 17 முடிய வாசிப்போம். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? பாலசிங்கங்கள் அவன் மேல் கெர்ச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கிவிட்டன. அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டரிக்கப்பட்டன. நோப், தகபானேஸ் என்னும் பட்டணங்களின் புத்திரரும் உன் உச்சந்தலையை நொறுக்கினார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். ஆமென். பார்த்தீர்களா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்த நிலை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில காயங்கள், ஏன் நம்முடைய வாழ்க்கையில சாபக்கேடுகள், எதனாலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற எல்லா விதமான துயர சம்பவங்கள் உனக்கு நீயே கேடுண்டாக்கி கொண்டா என்று சொல்லுகிறார். அவன் அங்கே பார்த்தோம், அவன் எருசலேம் என்கின்ற தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய ஆளுகையை விட்டு, தேவனுடைய நடத்துதலை விட்டு சபிக்கப்பட்ட ஊருக்கு அவன் கடந்து போகிறதுனாலே அவன் அடிக்கப்பட்டு காயக்கப்பட்டு, ஆமேன், அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டவர்களாய் கூற்றுயிராய் விட்டு சென்றார்கள். இங்க நாம் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால தானே இவைகள் உனக்கு நேரிட பண்ணினாய். இந்த வசனம் 14 நாம் வாசிக்கும் பொழுது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலே ஒரு வேலைக்காரனோ, அவன் ஒரு வேலைக்காரனோ என்று சொல்லப்பட்டது. அவன் வீட்டிலே பிறந்த அடிமையோ, பின்ன ஏன் அவன் கொள்ளையானான்? கொள்ளையானான் என்ற வார்த்தைக்கு அவன் அழிந்து போனான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆங்கில வேதத்துல டெஸ்ட்ராய்டு என்று இருக்கும். அவன் டெஸ்ட்ராய் ஆனான், அழிந்து போகினான். இன்றைக்கு அநேகர் அழிந்து போய் கொண்டிருக்கிறார். வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது, தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, நகரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, பட்டணங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்? வேதம் கேட்கிறது. ஆம், வாசிக்கிற அடுத்த வசனத்துல வாசிக்கும் பொழுது, பாலசிங்கங்கள் அவன் மேல் கெர்ச்சித்து அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன, அவன் தேசத்தை நாசமாக்கி விட்டன, அவன் பட்டணங்களில் எல்லா குடிகளை எல்லாவற்றையும், ஆமேன், அங்க குடியிராதபடிக்கு எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழிவுகள், அழிவுகள், நாசங்கள், பயங்கரமான சம்பவங்கள் தேவ ஜனங்கள் வாழும் இடங்களிலே. ஏன்? எதற்காக? ஆம், அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம், இன்னும் சொல்ல போனால், நோப், தகபானேஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணங்களின் புத்திரர் எல்லாரும் கூட ஆமென் அவனுடைய உச்சந்தலையை நொறுக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால? வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போகும் வேளையில, அந்த வழிகளிலே நீ அவரை விட்டு போகினபடினாலே, வழி விலகி போனதுனால அல்லவோ, ஆமென், இதையெல்லாம் உனக்கு நேரிட பண்ணினாய். இது தேவனால் உண்டானதல்ல, இது உனக்கு நேரிட பண்ணினாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், பிரியமானதோட பிள்ளைகளை, நமக்கு நாமே கேடுண்டாக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய குறைவுகளுக்கு காரணம், இன்றைக்கு நம்முடைய இழப்புகளுக்கு காரணம், இன்றைக்கு சமாதான குறைச்சலுக்கு காரணம், நிம்மதி இழப்பதற்கு காரணம், வருமானங்களை இழப்பதற்கு காரணம், வாழ்க்கையில உயர்வுகளை அடையாதபடிக்கு எல்லாம் தடைகளாய் காணப்படுகிறதற்கு காரணம், குடும்பத்தில் அற்புதங்களும் அதிசயங்கள் நடைபெறாதபடிக்கு ஆமேன் எல்லாம் ஆமேன் தடையாயிருக்கிற காரணம் நாமே. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய காதுகள் மந்தமாகவும் இல்லை, செவிகள் மந்தமாகவும் இல்லை. ஆனா உங்களுடைய அக்கிரமங்களே என்று வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய அக்கிரமங்களே, உங்களுடைய தவறுகளே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவை பிளவை ஏற்படுத்துகிறது, பிரிவினை ஏற்படுத்துகிறது, தடையாயிருக்கிறது.
உங்கள் அக்கிரமங்களே என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. செப்பரேஷன், அந்த டிஸ்டன்ஸ். ஆமென். பிரியமானதோட பிள்ளைகளை, நாம் தேவனை குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் தான், நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளுக்கும் நாம் பலனை அனுபவிக்கிறவர்களாய், கேடு அனுபவிக்கிறவர்களாய், அநேக விதமான சாபங்களை அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானதோட பிள்ளைகளை, யார் என்னை விடுதலையாக்குவார், இந்த சாபத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று இன்றைக்கு அநேகர் துடித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனால் அனுப்பப்படுகிற சாபங்கள், நாம் கீழ்ப்படியாமையினாலே பெற்றுக்கொள்ளுகிற எல்லா விதமான தேவ தண்டனைகள் இம்மையில ஒரு மனிதனாலும் நிவர்த்தி செய்ய முடியாது, விடுதலையாக்க முடியாது. எந்த மந்திரவாதியோ, எந்த தந்திரவாதியோ, எந்த விதமான சூன்யக்காரர்களோ, ஆமென், வைத்தியர்களானாலும் சரி, அதற்கு நிவாரணம் கொடுக்க முடியாது, விடுதலை கொடுக்க முடியாது. ஏனால் அது தேவனால் வருகிற ஆக்கினை, தேவ தண்டனை. ஆம், தேவனே நமக்கு இறங்கினால் உண்டு. எனவேதான் கர்த்தர் உடனடியாய் சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலே, உனக்கு நீ கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் உனக்கு என்னிடத்துல சகாயம் உண்டு. என்னிடத்துல உனக்கு சகாயம் உண்டு, ஹெல்ப் உண்டு, பரிகாரம் உண்டு. தேவன் நமக்கு பரிகாரம் கொடுக்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன், இவ்வளோ பெரிய தேவன் நமக்கு இருக்கிறபடினால நாம் அவரை அண்டிக் கொள்வோமாக. வேதத்துல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29 சில வசனங்களை 32 வரையிலும் வாசிக்கும் பொழுது, இன்றைக்கு அநேகர் காயங்களோடு, கவலைகளோடு, சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்பட காரணம் என்ன? வாசிப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29, 30, 32 வரைக்கும் வாசிப்போம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரேனை போல தீண்டும். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருக்கு காயங்கள், அநேகருக்கு வேதனைகள், அநேகருக்கு சண்டைகள், அநேக குடும்பங்கள்ல சண்டைகள், அநேக குடும்பங்கள்ல பிரச்சனை, அநேக குடும்பங்கள்ல புலம்பல்கள். யாருக்கு யாருக்கு இந்த காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் என்ற கேள்வி எழுப்புகிறது வேதம். யாருக்கு வேதனை? இன்றைக்கு பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆமென், அந்த வசனம் 30 வாசிக்கும் பொழுது, ஐயோ, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கு கள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே. கள்ள சாராயம் என்பது வேதத்திலே இருக்கு. மதுபானம் ஒரு மனிதனை தலைகீழாக நடத்தும், தலைகீழாய் மாற்றும். அவன் சுய நினைவற்றவனாய் மாறிவிடுவான். ஆம், நாம் எத்தனையோ பேரை பார்த்திருப்போம். இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்கள்ல சண்டைகள், அநேக குடும்பங்கள்ல சமாதானம் இழமை, அநேக குடும்பங்கள்ல பட்டினி, வறுமை, வேதனை. ஏன்? வருமானம் வந்தும் அது அப்படியே சாராய் கடைகள்ல கொண்டு போய் போட்டு எல்லாத்தையும் இழந்து வரம் வழியில் எங்கேயாவது ஒரு சாக்கடையில படுத்துக்கொண்டு, ஆகவே பிரியமானதோட பிள்ளைகளே, அவர்கள் கையில் இருக்கிற அந்த மொபைல் போன், வாட்ச், மோதிரங்கள் எல்லாம் கல்லர்கள் வந்து அதை பறித்து செல்கிறவர்களாக, எடுத்துக்கொண்டு போகிறவர்களாக காணப்படுகிற வரைக்கும் கூட அவர்களுக்கு தெளிவு வரவே வராது. ஆம், மயக்கத்தில் இருப்பார்கள். ரத்த காயங்கள் கண்டடத்துல விழுகிறது நிமித்தமாக, இந்த மதுபானத்து நிமித்தமாக, அந்த மயக்கத்து நிமித்தமாக தள்ளாடி கொண்டு போய் கண்ட இடங்கள்ல விழுந்து முள்ளிலும் கல்லிலும் அமீன் அடிபட்டு காயங்கள் நிறைந்தவர்களாய் வீடுக்கு வந்து கொண்டிருப்பார்கள். வழி தெரியாதவர்கள். பிரியமானதோட பிள்ளைகளே, ஆம், வேதம் சொல்லுகிறது, மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில பளபளப்பாய் தோன்றும் பொழுது நீ அதை பாராதே, ஏனென்றால் அது மெதுவாய் உன்னை குடிக்கும்படி செய்து உனக்குள்ளே இறங்கி முடிவில் அது பாம்பை போல உன்னை கடிக்கும், விரியனை போல உன்னை தீண்டும். சாராயம் பாத்திரத்துல பளபளப்பா இருக்கு. எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு நாம் சாராய கடைகளையும் மதுபான கடைகளை நாம் பார்க்கும் பொழுது
எப்பொழுதும் 365 நாள் பளபளப்பாக சீரியல் லைட்டை போட்டுக்கொண்டு அநேக அலங்கார விளக்குகளாலே அப்படியே மின்னு கொண்டிருக்கும். ஆலயங்களிலும் கூட அப்படி இருக்காது. ஆலயங்கள்ல நாம் வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ தான் நாம் அலங்கார விளக்குகளை போடுவோம். ஆனா சாராய கடைகளிலும் மதுபான கடைகளிலும் எந்த நேரம் வருஷம் முழுவதுமாக நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. எந்த சாராய கடை எப்பொழுதும் பளபளப்பாக, எப்பொழுதும் ஜெகஜோதியாக விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கும். விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கும். குடிக்காரர்கள் அங்க செல்கிறவர்கள் எல்லாம் குடிக்காரர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை திருப்பி வருகிறவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த சத்ரு பிசாசானவன் அது அப்படியாய் காட்டுகிறான். அவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியதாய், அவர்களை கவனத்தோடு ஈர்க்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அவர்களை குடிக்க வைத்து அவர்கள் குடிக்கும் பொழுது மெதுவாய் இறங்கும். ஆனால் முடிவில் அது பாம்பை போல அது கடிக்கிறது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்கிறது. அது குடும்பத்திற்குள் போய் அந்த குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளை அடித்து அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி குடும்பத்தையே அழிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. விரியனை போல தீண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் காயங்கள்? இதுதான் ஆண்டு சொல்றார், உனக்கு நீயே கேடுண்டாக்கி கொண்டா. நீ செய்யாத, நீ போகாத. வாழ்க்கை நிம்மதியா இருக்கணுமா, வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமா, அப்படின்னா நாம் தேவனிடத்துல வர கடவும். கர்த்தர் சொல்லுகிறார், இது நம்மால முடியாது. நம்முடைய சுய பலத்தினாலும் சுய முயற்சிகளினாலும் நாம் விடுதலை பெற முடியாது. கர்த்தரிடத்துல நமக்கு சகாயம் உண்டு. கர்த்தர் நம்மை மாற்றினாலே ஒழிய அந்த புத்தி நமக்கு வராதபடிக்கு, அந்த எண்ணங்கள் வராதபடிக்கு, அந்த குடிக்கிற இயக்கங்கள் வராதபடிக்கு நம்முடைய இருதயங்களை மாற்றக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானதோட பிள்ளைகளை, இன்றைக்கு எத்தனையோ குடிக்காரர்கள், கொள்ளையர்கள், அநேக விதமான பாவிகள், துன்மார்கர்கள் இன்றைக்கு மனம் திரும்பி, மதம் மாறி அல்ல, மனம் திரும்பி இன்றைக்கு நல்லவர்களாய் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்மாலே கேட்க முடியும். அநேக சாட்சிகளை நம்மாலே கேட்க முடியும். வாழ்க்கையை அடித்து கொண்ட, கெடுத்து கொண்ட எத்தனை நடிகர்கள், நடிகைகள் எல்லாரும் கூட இன்றைக்கு தேவனுடைய வேதத்தை கையில் ஏந்தி கொண்டு கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நீ கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் கலங்காதே, என்னிடத்திற்கு வா, என்னிடத்துல உனக்கு சகாயம் உண்டு. ஐ வில் கிவ் த ரிடெம்ஷன். நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன். என் தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 10-15 வசனங்களிலே அங்க ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களும் பல இடங்களிலே, கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக, அநேக இடங்களிலே ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக ஒரு நாள் கதரேன் என்று சொல்லக்கூடிய அந்த கதரேனுடைய அந்த நாட்டிற்குள் வருகிறதை பார்க்கிறோம். ஆம், அங்க வந்த பொழுது அங்க ஒரு நபர், அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன், பொல்லாத ஆவிகளால் நிறைந்த ஒரு மனுஷன், பிரேத கல்லறைகளில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் அவருக்கு எதிர்பட்டு ஓடி வருகிறான். எதிர்பட்டு வர சொல்கிறான். அவனுக்குள்ள பல 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 அசுத்த ஆவிகள், பொல்லாத அசுத்த ஆவிகள் அவனுக்குள்ள இருந்தது. கெட்ட ஆவிகள் அவனுக்குள்ள இருந்தது. இது நிமித்தமாக அவனுடைய குடியிருப்பு எப்பொழுதும் கல்லறைகள்ல தான். ஊர்கள்ல தங்க மாட்டான், வீடுகளுக்கு தங்க மாட்டான். பாத்தீங்களா, கல்லறைகள்ல, சுடுகாட்டுல யார் இருப்பா? செத்த ஆவிகள் இருக்கு. அந்த இடத்துல அவனுடைய குடியிருப்பா இருந்தது. ஆனால் கர்த்தரோ அந்த கதரேனருடைய அந்த பட்டணத்திற்குள் வந்த பொழுது அவன் ஓடி வருகிறதை பார்க்கிறோம். வந்து கர்த்தருடைய பாதத்துல விழுகிறான். ஆண்டவரே, எனக்கு உனக்கு என்ன? என்னை ஏன் வேதனைப்படுத்த வந்திருக்கிறீங்க? என்னை ஏன் வேதனைப்படுத்த வந்திருக்கிறீங்க என்று கதறுகிறதை பார்க்கிறோம். அவனை வேதனைப்படுத்துகிறது அந்த பொல்லாத ஆவிகள். வேதம் சொல்லுகிறது, அவனை சங்கிலிகளாலே கட்டி வைத்திருப்பார்களாம். இந்த ஊர் மக்கள் அவன் வருகிறவர்களையும் போகிறவர்களையும் வழியாய் செல்லுகிறவர்களை காயப்படுத்துகிறவனாயிருந்தான். அப்பொழுது அந்த ஊரார் எல்லோரும் சேர்ந்து அவனுடைய கைகளையும் கால்களையும் சங்கிலிகளாலே கட்டுவதற்கு பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அந்த சங்கிலிகளை எல்லாவற்றையும் முறித்து விலங்குகளை எல்லாம் தகர்த்து போடுவானா பாருங்க. அவ்வளோ ஒரு வல்லமை அவனுக்குள்ள காணப்படும்.
எவர்களாலும் அவனை அடக்க முடியாதிருந்தது. ஒருவனாலும் அவனை அடக்க முடியாதிருந்தது. அவனை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தது. அந்த அளவுக்கு பொல்லாத பிசாசுகள் செய்யும் காரியங்கள். பிரியமானதோட பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் அந்த ஊருக்கு வந்த பொழுது, இயேசு அந்த ஊருக்கு வந்த பொழுது, அவனே ஓடி வந்து இயேசுவின் பாதத்துல விழுந்து அவன் வேண்டிக் கொள்கிறான், ஆண்டவரே எங்களை துரத்தாதீங்க. அப்படி துரத்தினாலும் கூட நாங்கள் அங்க பன்றிகள் இருக்கு பார்த்தீர்களா, அந்த பன்றிகளுக்குள்ள போகும்படியாக எங்களுக்கு உத்தரவு கொடு என்று சொல்லி அவைகளே வந்து தேவனுடைய பாதத்துல வந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறதை பார்க்கும். எங்களை அங்க இருக்கிற பன்றிகளுக்குள் அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அவைகளை பார்த்து உத்தரவு கொடுக்க உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ள போயிட்டு இயேசு அந்த உத்தரவு கொடுத்தார், போங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த மனுஷனை அல்ல, அந்த மனுஷனுக்குள்ளிருந்த அந்த பொல்லாத ஆவிகள், கேடுண்டாக்குகிற ஆவிகள், பிறரை அழிக்கின்ற ஆவிகள், காயப்படுத்துகிற ஆவிகள், சந்தோஷத்தை கெடுக்கிற ஆவிகள் அவனை விட்டு வெளியே ஓடி எல்லாம் அந்த பன்றிகளுக்குள்ள, அருகிலே பன்றிகள் மேய்ந்து கொண்டு அந்த பன்றிகளுக்குள்ள போய் அந்த பன்றி கூட்டம் ஒரு அருகில் இருக்கின்ற ஒரு குன்றின் மேலே ஏறி, ஆமென், அங்கிருந்து அப்படியே கடலுக்குள் நேராக ஓடி போய் அங்க கடலிலே அமிழ்ந்து கடலிலே விழுந்து, ஆமென், மாய்ந்து போறதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் மாண்டு போயின. வேதம் சொல்லுகிறது 15வது வசனத்துல வாசிக்கிறோம். வசனம் 15 வாசிப்போம். இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. பிரியமான தேவ ஜனமே, அதுவரையிலும் அவன் வஸ்திரம் இல்லாதவனாய், தன்னைத்தானே காயப்படுத்துகிறவனாய், தனக்குத்தானே கேடுண்டாக்கி கொண்டவனாய், அழித்துக் கொள்கிறவனாக வாழ்ந்து கொண்டிருந்தவன், கல்லறைகளிலும் இருளிலும் அந்தகாரத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த அவன் இயேசுவிடத்திற்கு வந்த பொழுது இயேசு எப்படிப்பட்டவனாய் மாற்றுகிறார் பாருங்க. இயேசுவிடத்துல வந்து ஆமென் விடுதலை பெற்றவன் ஒரு லேகியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஏறக்குறைய 6000 அசுத்தாவிகள் அவனுக்குள்ள இருந்தது. ஒரு லேகியோன் என்றால் 6000 அசுத்தாவிகள், 6000. ஆனால் அநேக லேகியோன்கள் அவனுக்குள்ள இருந்தது, பல பொல்லாத ஆவிகள். ஆமென், ஹல்லேலூயா. அவனை அலக்கழித்து ஓடிவிட்டது. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து, அதுவரையிலும் நிர்வாணியாய் சுற்றி கொண்டிருந்த அவன் இப்பொழுது வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு ஜனங்கள் எல்லோரும் பயந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். என் ஆண்டவருடைய செயல் இதுதான். என்னிடத்துல உனக்கு சகாயம் உண்டு. தேவன் நமக்கு புத்தி தெளிக்க பண்ணுகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில புத்தியை அருளுகிற தேவன், நமக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கிற தேவன். பிரியமானதோட பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகர் இப்படிதான் கர்த்தரை விட்டு தூரம் போய் வேதத்தை விட்டு விலகி நல்ல வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் தாங்களை கேடுண்டாக்கி கொண்டு வாழ்க்கையில காயங்கள் பட்டவர்களாய், நிம்மதி இழந்தவர்களாய், குடும்பத்திற்கு சமாதானமற்ற நிலையை கொண்டு வருகிறவர்களாய் காணப்படுகிறார். என் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இதோ என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. நிச்சயமாகவே இந்த நாளில் இந்த செய்தி கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு கர்த்தரிடத்துல சகாயம் உண்டு, விடுதலை உண்டு, நிம்மதி உண்டு. உலகம் உன்னை வெறுக்கலாம், உலகம் உன்னை கைவிட்டு இருக்கலாம், ஆகாதவன் என்று உன்னை தள்ளிவிட்டு இருக்கலாம். இதோ கர்த்தரை நோக்கி ஓடிவா. அந்த லேகியோன் பிடித்தவன் ஓடி வந்து விடுதலை பெற்று வஸ்திரம் தரித்தவனாய், விடுதலை பெற்றவனாய், சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனாய் காணப்பட்டான். போல தேவன் நம்மை மாற்றுவார். நம் தேவன் நம்முடைய குடும்பங்களை பிரகாசிக்க பண்ணுவார். சமாதானத்தை அருளி நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இப்பொழுதும் கூட இதோ நீ சொன்ன வார்த்தையின்படி இஸ்ரவேலே, உனக்கு நீயே கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லுகிற எங்கள் நல்ல தெய்வம் நீர் ஆண்டவரே. வேறலை எவர்களெல்லாம் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, காயங்களாலும் வியாதிகளினாலும் அநேக விதமான சாபங்களினாலும் ஆண்டவரே குடும்பத்திலே பலவிதமான கஷ்டங்களும் வேதனைகளும் பட்டு அலக்கழிக்கப்படுகிறார்களோ,
அவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எவர்கள் உம்மை நோக்கி அழைக்கிறார்களோ, கூப்பிடுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் விடுதலையும் சமாதானத்தையும் அருளி ஆசீர்வதிப்பீராக. ஆமென். நீர் சமாதானத்தின் தேவன், சந்தோஷத்தின் தேவன். உன் சஞ்சலம் நீங்க உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். வேலையில செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாமத்திலே பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேலும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. Thank you.